நான் உங்க அனீஸ். முள் படுக்கையில படுத்து விடிய விடிய தவம் செஞ்சு அருள்வாக்கு சொல்றவரை பத்தி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாம கூர்மையான அருவா மேல நின்னு குதிச்சு குதிச்சு அருள்வாக்கு சொல்லுவாருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகக்கன்னியம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் அன்னைக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு திருவிழா நடக்குது. விடிய விடிய கள்ளி முள்ளுக்குள் தவம், கூரான அருவா மீது ஏறி நின்று அருள்வாக்கு. தன்னை மறந்து ஆடுறதுனால தான் அவங்க மருளாடிங்கிறது அம்மா கொடுத்துருக்காங்க. ஒரு மருளாடியின் பயங்கர வழிபாடு. நான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பழவூர் கிராமத்துல ஒரு அதிசயத்தை பார்க்கறதுக்காக பெரிய எதிர்பார்ப்போட போயிட்டு இருக்கேன். கொதிக்கிற எண்ணெயில் வெறும் கையை விட்டு வடையை சுடுறது, நெஞ்சில் உரலை வச்சு இடிச்சிக்கிறது, நாக்கை வாளால் அறுத்து அது மூலயமா குறி சொல்கிறது, இப்படி பல வித்தியாசமான சடங்குகளையும் திருவிழாக்களையும் நம்ம 3வது நிகழ்ச்சியில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுபோல தான் நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழவூர் கிராமத்தில் இருக்கிற நாகக்கன்னியம்மன் கோவிலில் சப்பாத்தி கள்ளி முள்ளை வெட்டி போட்டு அது மேலே அமர்ந்து குறி சொல்லக்கூடியவர் தியானம் செய்கிறதாகவும் அது மேலே ஏறி நின்று மக்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். அதை பார்க்க தான் நான் இப்போ பழவூர் போயிட்டுருக்கேன். முள்மேடை தவம் நடக்கிற நாகக்கன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டேன். ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கிற இந்த பகுதியை சுராணிக்கரைன்னு குறிப்பிடுறாங்க. இந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. நிறைய சாமி சிலைகள் இங்க இருந்தது. பார்க்கும்போது பயமுறுத்துற மாதிரியான தோற்றத்திலையும் சில சாமி சிலைகள் இருந்தது. இதுதான் நாகக்கன்னியம்மன். இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தான் இந்த கோயில்ல சில பெண்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாம்பு புத்துக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த கோயிலை சுத்தி பார்க்கும்போது பிளாஸ்டிக் டப்பாவில் நிறைய பாம்பு சட்டைகளை பார்த்தேன். இந்த கோயிலை சுத்தி இருக்கிற பாம்புகளோட சட்டைய சேமிச்சு வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே எனக்கு சிலிர்ப்பா இருந்தது. முள்ளுச்செடியில தவம் இருக்கிறவரை சந்திச்சேன். இவர்தான் சண்முகநாதன். முள்மேடையில தவம் இருக்கிற மருளாடி. சண்முகம் தன்னோட சின்ன வயசுல இருந்தே அம்மன் வழிபாட்டுல தீவிரமா இருந்திருக்காரு. அதனாலேயே இயல்பா வாக்கு சொல்லும் சக்தி தனக்குள்ள வந்ததா இவர் சொல்றாரு. எப்படி நீங்க அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சீங்க? அருள்வாக்கு இது முழுக்க முழுக்க அம்மன் மட்டும்தான். இது எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம ஆள் கண்டு இடங்கண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அம்மன் வாராங்க, அம்மன் தான் எல்லாமே நடத்துறாங்க, அம்மன் தான் சொல்றாங்க. இன்னைக்கு ஆடி அமாவாசை. இன்னைக்கு நைட் நடக்கிற பூஜையில தான் சண்முகம் முள்செடி மேல தவத்துல இருக்க போறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி முள்ளு மேல தவம் இருக்காரு. மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாகக்கன்னி அம்மனுக்கு வைக்கும் வேண்டுதல் இந்த முள் தவம்னு சொல்லப்படுது. முள் மேடை அமைக்கிறதுக்காக இந்த பகுதியில் இருக்கிற முள் செடிகளை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த முள் செடிகளை பார்க்கும் போதே பயமா இருந்தது. ரொம்ப கூர்மையா நீளமா இருக்கும் இந்த முள் சாதாரணமா காலில் பட்டாலே ரொம்ப வலிக்கும். அதுல மேடை அமைச்சு சட்டை கூட போடாம அந்த மேடையில விடிய விடிய படுத்தவாறே தவம் செய்ய போறாருன்னு கேள்விப்படும் போதே எனக்குள்ள திகிலா இருந்தது. நேரம் நள்ளிரவை தாண்டி இருந்தது. முள்மேடை ரெடியா இருந்தது. இதுலதான் சண்முகம் தவம் இருக்க போறாரு. முள்மேடையை பார்த்த எனக்கு பய உணர்வு அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். நேரம் ஆக ஆக நடக்க போற பயங்கரத்தை நினைச்சபடியே வேண்டுதலோட மக்கள் காத்திருந்தாங்க. இதுக்காக அவங்க 8 நாள் விரதம் இருப்பாங்களாம். 8 நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை உணவு தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 8வது நாள் தான் இந்த ஆடி அமாவாசை பூஜை. அன்னைக்கு தான் அந்த முள் படுக்கையில் நின்றுக்கிட்டு அவர் குறி சொல்கிறாரு. இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். முள் தவத்துக்கான நேரம் வந்தது. சண்முகம் நாகக்கன்னி அம்மனோட கருவறையில பாம்பு மாதிரியே ஆடிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு தலைகீழா பாம்பு மாதிரியே படிக்கட்டுகள்ல ஊர்ந்து போக ஆரம்பிச்சாரு. சண்முகம் பாம்பு மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு நடனம் ஆடினாரு. ஊர்ந்து மேடைய சுத்தி வந்தாரு.
நடனம் ஆடி முடிச்சாரு. அவர் தலையில தண்ணீரை ஊத்துனாங்க. மஞ்சள் பொடிய உடம்புல தேய்ச்சாரு. பெண்கள் உக்கரமா குலவை சத்தம் எழுப்பினாங்க. சண்முகமும் குலவை சத்தம் கொடுத்தாரு. தன்னை வணங்கினவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணாரு. பெண்கள் அவருக்கு 2 கையிலையும் வளையல் மாட்டி விட்டாங்க. அவருக்குள்ள இருக்கிற அம்மன் அருளால அவர் உடம்பு ஆடியபடியே இருக்குன்னு இங்க உள்ளவங்க சொன்னாங்க. மாலை அணிஞ்சு கையில சூலாயுதத்தோட உக்கரமா நடனம் ஆடினாரு. முள்மேடை ஏற வேண்டிய நேரம் வந்தது. மக்கள், குறிப்பா பெண்கள் அழுதவாறே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. உடம்பு துள்ளி துள்ளி ஆடினாரு சண்முகம். வலது காலை எடுத்து முள்மேடையில வச்சாரு. நிறைய பேர் கண்கள்ல இத பார்த்ததும் கண்ணீர் வருது. முள்மேடைக்குள்ள வந்த சண்முகம் துள்ளி துள்ளி ஆடினாரு. சண்முகம் முள்ளுல நடக்கிறத க்ளோஸ்ல பார்க்கும்போது பகீர்னு இருந்தது. முள்மேடையில உட்கார்ந்தாரு. தவம் ஆரம்பிச்சது. அடுத்ததா இன்னொரு பயங்கரம் அரங்கேற ஆரம்பிச்சது. ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கூர்மையான முள்ளால சண்முகத்தை சுத்தி அடுக்க ஆரம்பிச்சாங்க. நீல நீளமா இருக்கிற இந்த முள்ள பார்க்கும்போது மூச்சே நின்னுடும் போல இருந்தது. மகாபாரதத்துல பீஷ்மர் முள் படுக்கையில படுத்திருந்தாருன்னு நான் படிச்சிருக்கேன். முள் படுக்கையில பீஷ்மர் இருந்த அந்த டைம்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் மகாபாரதத்தை படிக்கிறவங்களை பரவசப்படுத்தும். இந்த முள் தவத்தை பார்க்கும்போது எனக்கு பீஷ்மரோட அம்பு படுக்கை தான் ஞாபகத்துக்கு வந்தது. சண்முகத்தை சுத்தி முள் கூடாரம் ரெடி ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 3 இன்ச் நீளமுள்ள இந்த ஸ்ட்ராங்கான முள் நிச்சயமா டேஞ்சர் தான் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஏதாவது விபரீதம் நடந்தா அது நிச்சயம் சண்முகத்தோட உயிருக்கு ஆபத்தானதா இருக்கும்னு இத பாக்குற எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. சண்முகம் உள்ள இருக்கிறதே தெரியாத அளவுக்கு முள்ளால மூடினாங்க. முள்ள அடுக்கிறவங்க ஓங்கி ஓங்கி குத்தும் போது எனக்கு பயமா இருந்தது. தவ மேடை ரெடி. சண்முகம் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு. மத்தவங்க எல்லாம் வெளியேறினாங்க. முள்மேடைய சுத்தி பெண்கள் சுத்தப்படுத்தினாங்க. அதாவது இந்த மேடை அமைக்கும் போது சிதறிய முட்கள் வேற யார் காலையும் குத்தி சேதப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதே முள் அம்பாரத்துக்குள்ள ஒருத்தர் சட்டை கூட இல்லாம தவம் ஏற்காரு. இந்த முரண்பாடு தான் எனக்கு வியப்பா இருந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் பழவூர் கிராமத்துல இருக்கிற நாகக்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சண்முகம் பயங்கரமான முள் செடிகளுக்குள்ள ஒரு இரவெல்லாம் தவம் இருக்காரு. அடுத்து கூரான அருவா மேல ஏறி நின்னு அருள்வாக்கு சொல்றாரு. அந்த மாதிரி சமயத்துல இவர்கிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிட இங்க ஏராளமான மக்கள் வராங்க. இதையெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா எல்லாமே வித்தியாசமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு திருவிழாவில் வந்து பாலை கொதிக்க வச்சு அதை எடுத்து மேலே ஊற்றிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு திருவிழாவின் போது வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் குங்குமத்தை போட்டு கரைச்சி அதை மொண்டு எல்லாருமே ஊற்றிக்கிறதாகவும் சொன்னாங்க. இப்படி இங்கே நடக்கிறது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இந்த முள்ளு மேலே உட்காந்து அவர் வந்து அருள்வாக்கு சொல்கிறது. அடுத்த நாள் விடிந்தது. சண்முகம் முள்ளுக்குள்ள தவத்துல இருக்காரு. யாரும் அவரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சிக்கல. நேரம் ஆக ஆக மக்கள் நிறைய பேர் வந்தாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் தவ நிலை நீடிச்சது. முள்மேடைய பெண்கள் சிலர் பாட்டு பாடி சுத்தி வந்தாங்க.
இளைஞர்கள் சிலர் கோலாட்டம் ஆடினாங்க. திடீர்னு தவத்துல இருக்கும் சண்முகம் குலவை சத்தம் கொடுத்தாரு. தவம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது பலருக்கு, குறிப்பா பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சா வரவழைச்சது. முள்மேடைய பிரித்து எடுக்கக்கூடிய நேரம் வந்தது. சில பெண்கள் சாமி வந்து உக்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. முட்களை பிரிச்சு எடுக்க எடுக்க உள்ள இருந்த சண்முகத்தோட உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு பதட்டத்தோட காத்திருந்தேன். முட்களை முழுசா வெளியே எடுத்தாங்க. நல்ல வேளையா சண்முகத்துக்கு எதுவும் ஆகல. சண்முகம் பயங்கரமா மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் மேல தண்ணியை தெளிச்சாங்க. சண்முகம் தன் மேல மஞ்சளை தடவினாரு. எழுந்திருச்சாரு. மாலையை கழட்டி எடுத்து தூக்கி போட்டாரு. கிட்டத்தட்ட 6 மாச கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒரு பெண் சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைய முள்ளுக்குள்ள இருக்கிற சண்முகத்துக்கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்க்கவே உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த குழந்தைய தன் கையில வாங்கிக்கிட்டாரு சண்முகம். கையில இருந்த கள்ளிச்செடியால தன்னோட தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சாரு. இப்படி தன்னை வருத்திக்கிட்டு சாமி கிட்ட வேண்டதால இந்த குழந்தை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்களோட ஒரு நம்பிக்கை. குழந்தைய திரும்ப கொடுத்தாரு. முள்தவம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்தது. மஞ்சள் தடவிய அரிசிய சண்முகம் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அத தவ அரிசின்னு இவங்க பெயரிட்டு சொல்றாங்க. எல்லாரும், குறிப்பா பெண்கள், அதை போட்டி போட்டு வாங்கிக்கிட்டாங்க. இப்படி தவத்துல இருந்தவர் கொடுத்த அரிசிய வீட்டுக்கு எடுத்துட்டு போனா தங்களோட வீட்டுல இருக்கிற தரித்திரம் நீங்கும் அப்படிங்கிறது இங்க உள்ளவங்களோட நம்பிக்கை. தவ பூஜையை விட்டு வெளியே வந்தவர்கிட்ட நான் பேசினேன். இந்த பூஜையில கலந்துக்கிட்டவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீரும்னு சண்முகம் நம்பிக்கையோட சொல்றாரு. தவ அரிசியும் காணிக்கையும் அளக்காங்க. இந்த தவ அரிசியும் காணிக்கையும் எதுக்கு அப்படின்னா, இந்த வருஷம் வேற மக்கா நீ யார்கிட்டையும் நீ போய் கை நீட்டக்கூடாது இன்னும் அப்படின்னு அம்மா காசு அள்ளி தருவாங்க. அதுக்கப்புறம் அரிசி சாப்பாட்டுக்கு வந்து தடசம் இல்லாமல் உனக்கு நான் தரேன் மக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லாமல் சொல்லி அந்த அரிசியை அம்மா தராங்க. மக்கள் வந்து ஏவல், சேவனை, பில்லி சூனியம், பேய்பிடி இந்த மாதிரியான அதாவது துஷ்ட ஆத்மாக்களுடைய நடமாட்டங்கள், அழிமாட்டங்களுக்காகவும், தொழில் முன்னேற்றம், வியாபாரங்களில் தடசையும், அதே மாதிரி குழந்தைங்க படிப்பில் முன்னேற்றங்கள், அந்த மாதிரியான ஒரு சில தடுமாட்டங்கள் வந்து வாழ்க்கையிலையும் சந்தேகம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மக்கள் வந்து இவ்வளோ ஒரு நிலைமையில இருக்காங்க. வியாதியாலையும் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கைகள் உறுப்புகளை வந்து செயலிழந்து இந்த மாதிரி துஷ்ட ஆத்மாக்களால் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உள்ள காலங்களில் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அம்மா என்ன சொல்லுதாங்கன்னா, என் மக்களை நான் மீட்டு தருவேன். நாதியத்து அந்த அம்மா நாககனி நாடி வந்தாலும், நாககனி நான் இருக்க மக்கா, நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களை மீட்டு தருவேங்கிறத வந்து தான் அம்மா வந்து முள்ளில் வந்து இந்த வருஷம் 12 மணி நேரம் நீடிச்சிருக்கு. விடிய கிளம்புற 3 மணிக்கு ஆரம்பமானது. பகலில் 1 மணி வரை அம்மாவுடைய நேரடி தரிசனங்களுக்காக வேண்டி மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முள்தவம் இது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. தன்னை வருத்திக்கிட்டு சண்முகம் எதுக்காக இப்படி தவம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான விளக்கம் கொடுத்தாரு. எவ்வளவு கஷ்டத்திலையும் மீட்டெடுப்பதற்கு இந்த அம்மன் வருவாள் அப்படிங்கிற நம்பிக்கைய இந்த மக்களுக்கு கொடுக்கத்தான் இந்த முள்தவம் நடத்துறதா சண்முகம் குறிப்பிடுறாரு. அதாவது முள்ளில் இருக்கும்போது தன்னோர்மை கிடையாது. அவங்க என்ன நடக்கு, என்ன நிலைமையில இருக்கோங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து சொன்னாதான் நமக்கு தெரியும். அம்மாவால் நடந்துட்டுருக்கு. எங்களாலேயோ இல்லை என்னாலேயோ எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அம்மன் தான் வாராங்க. அவங்க தான் அந்த தவ பூஜையிலே அவங்க தான் குடிகொண்டு இருக்காங்க.
அந்த முள்ளில் இருந்து மீண்டு வருதான் தான் வாழ்க்கை, தான் மக்களுடைய வாழ்க்கையை மீட்டு தருவேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லி தான் அந்த தர்மப்படி அளந்துட்டு 9ஆம் படி ஏறுதாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் நான் பேசுகிறோம்னா பார்த்துக்கங்க, எங்கிட்ட எந்த காயமும் கிடையாது. ஆடி அமாவாசையில இந்த தவ பூஜை ஆரம்பிச்சாலும் அடுத்து வரக்கூடிய 7வது நாள் தான் இந்த திருவிழா நிறைவுக்கு வரும். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ஆடி அமாவாசையில முதல் நாள் நடந்த நிகழ்வு. 7 நாட்கள் கழித்து கடைசி திருநாள் அன்னைக்கு ஷூட் பண்ணப்பட்ட நிகழ்வுகளை தான் அடுத்து நீங்க பார்க்க போறீங்க. நான் என்னுடைய மத்த அசைன்மெண்ட்டை எல்லாம் முடிச்சுட்டு 7வது நாள் உக்கிர பூஜையில கலந்துக்க திரும்பவும் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு திருவிழாவோட கடைசி நாள். இன்னைக்கு தான் சண்முகம் அருவா மேல நின்னு குதிச்சு அருள்வாக்கு சொல்லுவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டம் பழவூர் கிராமத்துல இருக்கேன். இங்க நாகக்கண்ணி கோயில இருக்கிற சண்முகம் கள்ளி முள்ளுக்குள்ள விடிய விடிய தவம் இருக்காரு. கூரான அருவா மேல நின்னு அருள்வாக்கு சொல்றாரு. அந்த வித்தியாசமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கத்தான் இங்க வந்திருக்கேன். பறந்துகிட்டு இருந்த கொடியை இறக்குனாரு சண்முகம். இப்படி கொடியை இறக்குவது திருவிழா முடிவுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கான அடையாளம். கொடி இறக்கும் போது வேண்டிக்கிட்டா தங்களை சுத்தி இருக்கும் பிரச்சனைகளை அம்மன் நீக்கிடுவாங்கன்னு சொல்றாரு சண்முகம். எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் என்னுடைய கஷ்டங்கள் வந்து இந்த கொடி இறங்குறது போல் என் கஷ்டம் இறங்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட மனமுறை பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. திருவிழா முடிஞ்சதுக்கு அடையாளமா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அவங்க கையில இருந்த காப்பை எடுத்தாங்க. கோயிலை சேர்ந்த ஒருத்தர் அருவாளை கூர்மையா தீட்டிக்கிட்டு இருந்தாரு. இந்த அருவாள் மேல ஏறு நின்னு சண்முகம் நடனம் ஆடுவாருன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த அரிவாளோட கூர்மையை பார்க்கும் போதே எனக்கு சிலிர்ப்பா இருந்தது. இரவு வந்தது. நேரம் ஆக ஆக மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில படையல் போட ஆரம்பிச்சாங்க. இவங்க இங்க இருக்கிற வேப்ப மரத்தை காளியா நினைச்சு இந்த படையலை போடுறாங்க. ஆக்சுவலா இந்த பூஜையை ரொம்ப ரகசியமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சி மூலமா முதலா வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதாகவும் இங்க உள்ள நிர்வாகிகள் என்கிட்ட சொன்னாங்க. சண்முகம் உடலெங்கும் குங்குமம் பூசி இருந்தாரு. கண்கள்ல மை தடவி இருந்தாரு. முகத்துல ஒரு உக்கிரம் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி ஒரு அதிரடியான கெட்டப்ல இவரை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தது. அரிவாளோட படையலை சுத்தி வந்தாரு. அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிவாள்ல வச்சு கட் பண்ணாரு. பக்கத்துல போ ஒரு பிரபு. ரெண்டு பேரு அந்த அரிவாளை பிடிக்க அது மேல காலை வச்சு ஏறினாரு சண்முகம். அதை பார்க்கும்போது அவரோட கால்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற வேண்டுதல் எல்லார் மனசுலயும் இருந்தது. அப்புறமா அந்த அரிவாள் மேல ஏறி நின்னபடியே படையலை சுத்தி வந்தாரு. அம்மன் அருள் அவருக்குள்ள இருக்கிறதால அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க. அதே அரிவாள்ல உட்கார்ந்தாரு சண்முகம்.
ஊஞ்சல ஆட்டுற மாதிரி அவரை ஆட்டினாங்க. இந்த உக்கரமான நிகழ்வுகள் முடிவுக்கு வந்தது. படையல் சாப்பாட்டுல இருந்து குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டாரு. இந்த உக்கரமான பூஜை சாப்பாடு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க வரவங்க கிட்ட இருக்கு. அடுத்து படையல் சாப்பாட மிக்ஸ் பண்ணாரு. அந்த சாப்பாட கைகளால அள்ளி அள்ளி எல்லாருக்கும் கொடுத்தாரு. வாயிலையும் ஊட்டி விட்டாரு. உக்கரமா சாமியாடும் இவர் கையால வாங்கி சாப்பிட்டா தங்களுடைய பிரச்சனைகள் தீரும்னு இந்த பெண்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இனிமே நல்லது நடக்கும்னு சண்முகம் சொன்னாரு. காத்து தருவேன். வருஷத்துல ஒரு படப்பு, மாசத்துல ஒரு படப்பு நான் கண்டு வந்தாலும் என் அம்மா உத்தரப்படி நான் ஏத்துக்கிட்டேன். நான் நிறைவா ஏத்துக்க மாக்கா. கொலைப்படு. ஆடி அமாவாசை திருவிழா முடிவுக்கு வந்தது. எல்லாரும் வீட்டுக்கு திரும்பினாங்க. இந்த மாதிரி அரிவாள்ல ஆடுறது, முள்செடியில குதிக்கிறது எல்லாமே ஆபத்தான விஷயம். அம்மனோட சக்தி இல்லாம இதையெல்லாம் யாரும் செய்யக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை அறிவிப்ப என்கிட்ட சொன்னாரு சண்முகம். உக்கரமா பாம்பு நடனம் ஆடுவது, கள்ளிச்செடி மேல தவம் இருக்கிறது, உக்கரமா அரிவாள் மேல ஏறி நின்று ஆடுறதுன்னு சண்முகம் செஞ்ச ஆச்சரியமான செயல்கள் இனிமே என்னோட கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உங்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அடுத்து வேற ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். 15 ஆண்டுகளாக சிறுக சிறுக சிவன் கோயில் கட்டி வரும் 115 வயது பெரியவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ மூஞ்சி கொடுக்கணும்.